கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளுக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருந்தோம் என்றால் புது பலன் நமக்கு தருகிறார். அனுதினமும் அவர் சமூகத்தில் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்வோம். பலனற்ற வேளையிலே கர்த்தர் தம்முடைய பலத்தை நமக்கு தருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் பலன் ஒடுங்கும் போது நம்மை கைவிடாத தேவன் மரண பரியந்தமும் நம் கூடவே இருந்து நம்மை நடத்துகிறவர் அவரே. கர்த்தருக்கு காத்திருப்போம், புது பலன் அடைவோம், கழுகுகளைப் போல உயர எழும்புவோம். நமக்கு இருக்கும் கொஞ்ச பலத்தோடே ஆண்டவருக்காய் வாழ்வோம். புது பலன், புது நன்மை, புது கிருபையை தந்து கர்த்ததாமே நம்மை நடத்துவார். செபிப்போமா. ஜீவிக்கதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பலத்தை பெற்றவர்களாய் முன்னேற கிருபை செய்யும்படியாய் கெஞ்சுகிற ஐயா. எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரமாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தின் மேல் பலன் தருகிற தேவன் ஐயா, என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன் என்று ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரனை போல நாங்கள் சொல்ல கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சிறியோரையும் பெரியோரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் கெஞ்சுறோம். எங்களை வழி நடத்துகிற வல்ல தேவ கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.